ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல தலைவன் டான் லீ நடிப்புல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் ரவுண்ட் அப் மூவி சீரிஸ்ல 4வது பாகமா வந்திருக்கு. முந்தைய பாகங்களை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு தனிப்படமா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை வில்லன் ரோட்ல வச்சு கொள்றான். டான் லீ ஒரு மணி லாண்டரிங் கேஸை விசாரிக்கும் போது அந்த லீட்ல அதே டெவலப்பருடைய பேர் வருது. அதை ட்ராக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருடைய பாடியை அவங்களோட அம்மா கிளைம் பண்றதை பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா வினோதமான முறையில் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுமே உடனே இறக்குறாங்க. பட் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க டெத் நோட் மாதிரி ஒன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தன் மகனோட இறப்புக்கு யார் காரணமோ அவங்கள பனிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி எழுதிருப்பாங்க. ஹீரோ இதுக்கப்புறமா வில்லன் ரன் பண்ற ஆன்லைன் கேசினோ ஸ்கேமை ட்ரேஸ் பண்ணி தடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதுகளும் தான் இந்த படத்துடைய கதையே. டான் லீ ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலமாவே இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டன் கோரியோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. குறிப்பாக படத்துடைய ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் விடுற அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி படம் முழுக்க பாத்தீங்கன்னா வில்லன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் நடக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி அடிச்சு தூக்கி போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம சீனா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கேமரா ஆங்கிள்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டன் கோரியோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆயிருக்கும். அது இந்த படத்துக்கான பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதனாலே பாத்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே அடி எல்லாமே உண்மையாவே விழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலிசம் இருக்கும். அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி படம் முழுக்கவே இருக்கும். செகண்ட் ஆக்ட்ல வர அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த சீக்வன்ஸ்ல சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா டிராக் ஆக தான் செய்யுது. பட் தேர்ட் ஆக்ட்ல அவங்க ரவுண்ட் அப் பண்ற சீக்வன்ஸ் ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹியூமர் போர்ஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு கிரிமினல்ல நீ ஒரு ஷேடோ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு ஹீரோ பாத்தீங்கன்னா தனக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாரு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே காமிக்கலா ஒர்க் அவுட் ஆச்சு. வில்லனுடைய கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த படத்துக்கான ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட்டா அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே ஹீரோவோட வில்லனுக்கு தான் அதிகமான ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வரதான் செய்யுது. இந்த ஃபேக்டர் பாத்தீங்கன்னா டான் லீ ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல புதுசா எந்த ஒரு விஷயமே இருக்காது. இதுக்கு முன்னாடி 3 பாகங்களையும் எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்குமோ அதே கதைக்களம் தான் இந்த படத்துக்குமே. நீங்க டான் லீ ஃபேனா இருந்து வில்லன்களை ஒரு பந்தாடுறதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃப் சில இடங்களில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிலதெல்லாம் டிரைவிங்கா தான் இருக்கு. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.